ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் இருக்குது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட 5வது தவணை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஜனவரி 10 அவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு இந்த 1000 ரூபா கிடச்சிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் 2 கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5வது தவணையாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளுக்கு வந்து இன்றைக்கி அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செய்தவங்க ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அனைத்து மகளிரிடமிருந்து, அதாவது தமிழகத்தில் அனைத்து மகளிரிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 1,06,00,000 மகளிரை பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயனாளியாக வந்து இணைச்சிருக்காங்க செப்டம்பர் 15 ஸோ முதல் தவணையாக பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15 அந்த 1,06,00,000 பேர்த்துக்கு அவங்களோட வங்கி கணக்கில் வந்து 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 4 மாதங்களாக வந்து அவங்களோட வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதாவது ஜனவரி 15 பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான மகளிர் உரிமை தொகை திட்ட தவணையை 10 முன்கூட்டியே, அதாவது முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஜனவரி 10 அவங்களுக்கு வந்து வரவு வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ டியர் கஸ்டமர், யுவர் அக்கௌண்ட் நம்பர் கிரெடிட்டட் வித்தின் 1000 rupees கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு 8:14 அவங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1,06,00,000 பேர் இல்லாமல் 1,08,00,000 பேர்த்துக்கு இந்த மந்த்து வந்து பணத்தை கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பீல் பண்ணவங்க, அதாவது மேல்முறையீடு செஞ்சவங்களையும் பார்த்தீங்கன்னா பயனாளியாக வந்து இந்த மாதம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 லட்சம் பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 நாளாக அவங்களுக்கு அந்த ₹1, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்க வங்கி கணக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா செக்கிங் ப்ராசஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நேக் பண்ணுறதுக்காக ₹1, ₹10 இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது 8ஆம் தேதியிலிருந்து இந்த 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா 8, 9 இந்த 2 நாளாக ஸோ அவங்களோட, அதாவது மேல்முறையீடு செஞ்சவங்களை யாரெல்லாம் பயனாளியாக தேர்ந்தெடுத்திருக்காங்களோ, அதாவது 2 லட்சம் பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேக் குறியீடு மூலமாக ₹1 அனுப்பிச்சு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஸோ அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியம் வரைக்கும் ஆட் ஆகலாம், அதாவது ஈவினிங் வரைக்கும் கூட ஆட் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த செக்கிங் ப்ராசஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியம் ப்ளஸ் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கம்பல்சரி அந்த 1000 rupees வந்து ஆட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1,08,00,000 பேர்த்துக்கும் இன்றைக்குள்ளே அமௌண்ட்டு 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.